நேத்து February 6th ரியாத்ல மணி பேச்சு டீமோட ஒரு மீட்டப் நடந்துச்சு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன், வினோத் ஸ்ரீனிவாசன் அவங்களோட என்டையர் டீம் இங்க வந்திருந்தாங்க. இந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, நான் இவங்க கூட ஒரு பெர்சனல் கன்சல்டேஷனும் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோல நான் இந்த ஈவென்ட்ல என்னெல்லாம் நோட்ஸ் மார்க் பண்ணேன், என்னோட பெர்சனல் கன்சல்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் Q&A செஷன்ல நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈவென்ட்டோட காஸ்ட் என்ன, கன்சல்டிங்க்கான காஸ்ட் என்ன, ஓவரால் என்னோட பெர்சனல் ஃபீட்பேக் இந்த ஈவென்ட் பத்தி எப்படி இருக்கு, அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்றேன். மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் டு காமன் சென்ஸ் தமிழ். என் பேரு லக்ஷ்மன் அண்ட் இந்த சேனல்ல கரியர், குரோத் அண்ட் பிட் ஆஃப் பெர்சனல் ஃபினான்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் என்னோட வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னா, LoanBuddy அண்ட் பெட்டர் பட்ஜெட்னு 2 ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒருவேளை பெர்சனல் ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இவர மணி பேச்சு சேனல் கூட மட்டும் தான் அசோசியேட் பண்ணியிருப்பீங்க. பட் அது இல்லாம அயோனியன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர் அண்ட் டைரக்டரா இருக்காரு. அபார்ட் ஃப்ரம் தட் மணி பேச்சு, பி ரிச் அப்படிங்கிற சேனல்ஸ் ரன் பண்றாங்க. ஹி இஸ் ஆல்சோ அன் ஆத்தர், மல்டிபிள் புக்ஸ் எழுதியிருக்காரு. முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த செபி ஸ்டேட்டஸ்ல தான். ஏன் அப்படின்னா, சின்ஸ் ஹி இஸ் கிவிங் ஸ்டாக் அட்வைஸ், என்னோட அசம்ப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஹி இஸ் a செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் அப்படின்னு. அவரோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணும்போது, வி ஆர் நாட் a செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் இருந்துச்சு. இது அவுடேட்டடா இல்ல ஹி இஸ் ஸ்டில் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி இந்த ஈவென்ட்ல அவங்களோட கோர் பிலாசபியை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படின்னு கால் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மோர் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி. ஸோ இந்த பிலாசபியில் எல்லாருக்கும் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட்லி கிளியர் ஆல் யுவர் டெட்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் கடன் இருக்கோ, இருக்கிற சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க லோனை கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, சேவிங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட்லி, டேக் a டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் யூ. இது எய்தர் 1 crore அப்படி இல்ல அப்படின்னா 2 crores டிபெண்டிங் ஆன் உங்களோட சேலரி ரேஞ்சுனா அதை பொறுத்து இது மாறும். அண்ட் உங்க ஃபேமிலிக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் நமக்கு ஆஃபீஸ்லேயே இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால வெளியே எடுக்காம இருப்போம். பட் இந்த இன்சூரன்ஸ் ஒன்ஸ் யூ ரிட்டயர் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்பெஷலி as an NRI, நீங்க இந்தியா போய் ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். லேட்டர் ஆன் எடுக்கும்போது உங்களுக்கு பிரீமியம்ஸ் எல்லாமே ஹையரா இருக்கும். அதனால முன்னாடியே எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கம்ஸ் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிருங்க அப்படின்னு. எனக்கு பர்சனலி இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லயுமே அவங்க சொன்னது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் இட் வில் க்ரோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதுதான் எனக்கு கிடைச்ச அட்வைஸ். பட் இந்த மீட்டிங்ல இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நவ். ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த பாண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டாக்ஸ்ல டைரக்டா ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படிங்கிறது தான் இதோட பிலாசபி. ஒருவேளை நீங்க எஸ்ஐபி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாக்ஸுக்கு மாத்திருங்க. இப்படிங்கிறது தான் அட்வைஸா இருந்துச்சு. இது இல்லாம ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட் இன் கோல்டு, அது கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. பட் இதுல பிசிக்கல் கோல்டு வர்சஸ் ETF கோல்ட பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ Q&A செஷன்ல கவர் பண்றேன். இது மட்டும் இல்லாம ஹி ஆல்சோ ஸ்போக் அபவுட் US அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் இவங்க டீம் கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் எக்ஸ்பெரிமென்டிங் பெர்சனலி இன் மெனி ஸ்டாக் மார்க்கெட்ஸ். யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒர்க் ஆகுற விஷயத்த தான் வந்து நமக்கு சஜெஸ்ட் பண்றாங்க. இனிஷியலி US ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் சஜெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் வந்து தே ஆர் சஜெஸ்டிங். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் வினோத் ஸ்ரீனிவாசன் வந்து டுக் ஓவர் தி ஸ்டேஜ். அண்ட் அவர் எதை பத்தி எல்லாம் பேசினார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் IBKR அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு இன்வெஸ்ட் ஆன் US அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல யூ கேன் ஆப்ரேட் போத் ஃப்ரம் இந்தியா as well as abroad. அதனால நீங்க இதுல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ மேனேஜ்ட் பை தம். அண்ட் இது இல்லாம ஷாரியா கம்ப்ளைண்ட் அல்டர்னேட்டிவ்ஸ் என்னலாம், இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஷாரியா கம்ப்ளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு எக்ஸாக்ட்டா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல. பட் அப்படி இல்லாதவங்க இந்த மாரி சில பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நாங்க சஜெஸ்ட் பண்ணுவோம். நீங்க எங்க டீம் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுல நான் சில கான்ட்ரடிக்ஷன்ஸ நோட்டீஸ் பண்ணேன். இவங்க டீம் அதுக்கப்புறம் 2 பேர் பேசினாங்க. பட் இவங்க எல்லாரும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூசேஜ் ஆஃப் வேர்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசும்போது ஹி மென்ஷன் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி அது ஒரு கிமிக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. பட் அதே மிஸ்டர் வினோத் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹி யூஸ் த சேம் வேர்ட். அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நிஃப்டி 50 பீட் பண்ணிருச்சு ஓவர் 3 இயர் பீரியட். அண்ட் இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து கன்சிஸ்டன்சி தான் அப்படின்னு. தே ஈவன் காயின்ட் அ லைன் சேயிங் தட் மனி இஸ் நாட் மேட் பை பையிங் அண்ட் செல்லிங், பட் மனி இஸ் மேட் பை வெயிட்டிங் அப்படின்னு. இது வந்து தப்பு ரைட்லாம் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பட் ஓவரால் கொஞ்சம் அண்டர் பிரிப்பேர்டா ஒரு ஃப்ளோல இருந்த மாரி எனக்கு இருந்துச்சு.
செகண்ட் ஒன் என்னோட பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் என்னன்னா, வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டான தெளிவான விளக்கம் இல்ல. நெறைய பேரு இவ்ளோ பெரிய அட்வைஸ நம்ம பிரேக் பண்றோம் அப்படிங்கும்போது, அத பத்தி நெறைய பேசியிருப்பாங்க. அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இன் ஷார்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஏன் இன்னொரு ஃபண்ட் புரோக்கருக்கு உங்களோட கமிஷன்ஸ் குடுக்குறீங்க? நீங்க டைரக்ட்டா வந்து யூ கேன் ரீப் ஆல் த பெனிஃபிட்ஸ் பை டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஐ திங்க் த கோர் பிலாசபி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் என்னால டைம் இன்வெஸ்ட் பண்ணி, ஸ்டாக் பிக் பண்ணி உள்ள முடியாது. ஸோ அதனால ஐ வுட் ராதர் கிவ் இட் டூ அ ஃபண்ட் மேனேஜர். அவர் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸா பண்ணி குடுத்துருவாரு. இப்படிங்கிறது தான் ஐடியாவா இருந்துச்சு. பட் இத நம்ம பிரேக் பண்றோம் அப்படிங்கும்போது, ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் இட் வாஸ் நாட் கன்வின்சிங் ஃபார் மீ பெர்சனலி. ஸோ அண்ட் ஒருவேள எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பத்தி எந்த டிஸ்கஷனுமே நடக்கல. என்னோட பெர்சனல் கன்சல்டேஷன்லயும் நான் இதே கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். அந்த Q&A செஷன்லயும் ஒருத்தர் இத ரைஸ் பண்ணாரு. அப்படி யாராவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே அமைதியா இருக்க சொல்லி தான் அவங்க புஷ் பண்றாங்களே தவிர, அதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கல. ஸோ இது எனக்கு ஐ வாசன்ட் கம்ப்ளீட்லி ஹேப்பி வித் தட். Q&A செஷன் நடந்துச்சு. இது வாஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒண்ணு வந்து சம்படி ஆஸ்க்ட் கோல்டு வந்து நான் பிசிக்கலா மெயின்டெயின் பண்ணலாமா? இல்ல ETF இந்த மாரி ஸ்ப்ளிட்டா மெயின்டெயின் பண்ணலாமான்னு. ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் யூ மெயின்டெயின் அ ஸ்ப்ளிட். பிசிக்கலாவும் மெயின்டெயின் பண்ணுங்க. பிளஸ் ETFவும் வைங்க. எல்லா எக்ஸையும் ஒரே பாஸ்கெட்ல வைக்காதீங்க அப்படிங்கிறது ஐடியா. அண்ட் இஃப் யூ ஆர் அன் NRI, கல்ஃப்லேருந்து நீங்க போம்போது, பெர் பெர்சன் நீங்க 40 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஸோ 2 பேர் போறீங்க அப்படின்னா, யூ கேன் கேரி அப் டூ 80 கிராம்ஸ். ஸோ இத வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். இன்னொருத்தர் கேட்ட கொஸ்டின் வந்து, அப்ராட்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி? நீங்க இந்தியால பண்ண வேணாம்னு சொல்றீங்க. சரி வெளிய பண்ணலாமான்னா, மிடில் ஈஸ்ட் பொறுத்தவரைக்கும் தெரியல. இஃப் 40 இயர்ஸ் டவுன் த லைன் ஆயில் மணி போனதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட் இருந்துச்சு. இது இல்லாம ஹவுசிங் இன் இந்தியா. ஸோ நெறைய NRIஸ்க்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து, நான் வந்து இந்தியால வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இத வந்து பெர்சனல் கன்சல்டேஷன்ல நானும் கேட்டேன். ஸோ ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் பிரெட்டி சிம்பிள். இப்போ நீங்க இந்தியால வீடு வாங்காதீங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் டூ ரிட்டர்ன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைம்ல நீங்க போய் வீடு வாங்குங்க. அண்ட் இப்போதைக்கு அதுக்கான அமௌண்ட்ட கோல்டா நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க போற டைம்ல அந்த கோல்ட செல் பண்ணிட்டு பை அ ஹவுஸ் இன்ஸ்டெட் லைக் 10, 20 இயர்ஸ் டவுன் த லைன் அப்படிங்கிற மாரி ஹிஸ் ரெஸ்பான்ஸ். அண்ட் லாஸ்ட்லி இங்கேருந்து நம்ம இந்தியால பிசினஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி பாசிவ் இன்கம் பத்தி பேசும்போது சம்மோன் வாஸ் ஆஸ்கிங் திஸ். ஸோ கண்டிப்பா பண்ணிறாதீங்க. யூ வில் லூஸ் யுவர் மனி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் ஹிஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். ஸோ அன்லெஸ் நீங்க அங்க போயி உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி, இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் டு டூ த வொர்க், டோன்ட் இன்வெஸ்ட் ரிமோட்லி இன் இந்தியா. லெட்ஸ் டாக் அபவுட் பெர்சனல் கன்சல்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பெர்சனல் கன்சல்டேஷனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஈவென்ட்டோட காஸ்ட் 90 திரம்ஸ் பெர் பெர்சன் அண்ட் பெர்சனல் கன்சல்டேஷனுக்கு தே சார்ஜ் 400 திரம்ஸ் பெர் பெர்சன். அண்ட் எனக்கு சொன்ன டைம் வந்து வி வில் ஹேவ் அபவுட் 30 மினிட்ஸ் வொர்த் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னாங்க. அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடியே லைக் 1 ஆர் 2 டேஸ் முன்னாடியே நான் இதுவரைக்கும் என்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட டீட்டெயில்ஸ், என் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ், என்னென்ன லோன்ஸ் இருக்கு, இந்த மாரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு எக்ஸெல் ஃபார்மேட் குடுத்து அதுலேருந்து வாங்கிட்டாங்க. இத பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க பெர்சனலான கன்சல்டேஷன் குடுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். பட் இது வொர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் சே என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நோ. அ ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப சின்னது. ஸோ மேபி அதனால எனக்கு இது பெருசா வொர்த்தா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேள நீங்க ஒரு பெரிய கார்பஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போலாம். என்னோட பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் இதுல என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏன் ஒரு பெர்சனல் கன்சல்டேஷன் போறேன்னா, எனக்குன்னு சில கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ எப்படி நான் அட்டைன் பண்றதுங்கிறது தான் என்னோட முக்கியமான கொஸ்டினா இருக்கும். பட் அங்க வந்து எனக்கு திரும்பவும் இதே அந்த பிலாசபி தான் எனக்கு ரிப்பீட் ஆச்சு. பெர்சனலா என்னோட இன்கம்க்கு ஏத்த மாரி அது குரோ ஆகும்போது நான் என்ன பண்ணணுங்கிறதோ, இல்ல எனக்கு சில விஷயங்கள பண்ணணும். அத வந்து நான் எப்படி அச்சீவ் பண்றது? இல்ல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே தான் கன்டின்யூ பண்ண போறேன் அப்டின்னா, அத நான் எந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி விஷயத்துக்கான ஆன்சர்ஸ் வந்து எனக்கு அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. டிட்ன்ட் ஃபீல் லைக் அ பெர்சனல் கன்சல்டேஷன். ராதர் நான் வந்து பெர்சனலா போய் அந்த ஜெனரிக் டைட்டில் திரும்ப கேட்ட மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த என்டயர் கான்வர்சேஷனுமே இட் வெண்ட் ஆன் சேயிங், "நீ 10 வருஷம் இங்க இருப்ப, இல்ல 20 வருஷம் இங்க இருப்பேன்னு. பட் ஒருவேள நீ 2 இயர்ஸ்ல திரும்ப போற, 4 இயர்ஸ்ல திரும்ப போற அப்டின்னா, அப்போ நம்ம என்ன பண்றது?" இந்த மாரி எனக்கு நெறைய வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்துச்சு. அத பேஸ் பண்ணி தான் அந்த கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அத வந்து இட் குட் ஹவ் பீன் மச் பெட்டர்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கன்க்ளூஷன். ஆம் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் நான் ஸ்டேட் பண்ண விரும்புறேன். நம்ம ஊர்ல நெறைய பேருக்கு வந்து ஒருத்தங்கள புடிக்காததுக்கும், அவங்க சொல்ற விஷயம் புடிக்காததுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் முதல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அகைன் இட் வாஸ் அபவுட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவரோட அட்வைஸ் எப்படி என் லைஃப்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் 7 இயர்ஸா அவர் சொன்ன ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாரி நெறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால ரிட்டர்னும் கிடைச்சிருக்கு.
தட் வாஸ் த மெயின் ரீசன் வை ஐ வென்ட் அண்ட் அட்டெண்டட் திஸ் ஈவெண்ட். அண்ட் நான் இந்த ஈவெண்ட் போனப்போ ஒரே ஒரு பெர்சன் தமிழ் கம்யூனிட்டியில இவ்வளோ அவேர்னஸ் கொண்டு வந்து இவரை பார்க்கறதுக்காக இத்தனை பேர் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இட் வாஸ் ஹாப்பி. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் நம்மளும் இந்த மாதிரி ஃபியூச்சரில் பண்ணணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐ பிலீவ் ஹி இஸ் 60+. ஸோ இந்த ஏஜில் இவர் இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் தேர் இஸ் சம்திங் மோர் தேன் மணி தட் இஸ் டிரைவிங் ஹிம். அந்த விஷயம் என்னங்கிறத நானும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அங்கே வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு 1 hour வந்து ஹி ஸ்டுட் அண்ட் கிளிக் பிக்சர் வித் எவ்ரி ஒன் சைன்ட் ஆட்டோகிராஃப்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு டவுன் டு எர்த் ரொம்ப சிம்பிள் பர்சனாக தான் பேசினார். அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டைல் ஆஃப் நரேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் ஒன் ஆன் ஒன் பேசும்போதெல்லாம் வந்து ஹி வாஸ் ரியலி சிம்பிள் அண்ட் ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக பேசினார். செகண்ட்லி, இந்த பிஸ்னஸ் மாடல் இஸ் ஆல்சோ ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ முதல்ல வந்து தே டெவலப்ட் யூடியூப் ஆடியன்ஸ். இந்த யூடியூப் சேனலில் நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அது மூலமாக ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு தே வில் டூ புக்ஸ், தே வில் டூ பர்சனல் கன்சல்டேஷன் அண்ட் தே வில் ஆல்சோ டூ ஒர்க் ஷாப்ஸ். இப்போ நடந்த மாதிரி இது எல்லாமே ரெவென்யூ ஜென்ரேஷன். பட் இது எல்லாமே சின்ன லெவல் ஆஃப் ரெவென்யூஸ். ஆக்சுவல் லெவல் ஆஃப் ரெவென்யூஸ் எங்கே வருது அப்படின்னா whatever they sell after that, which is insurance, Ionian capital. ஸோ இது வந்து இன்னொரு மோட் ஆஃப் ரெவென்யூவாக இவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் யூ வாண்ட் டு பி. ஃபைனலி இந்த ஈவெண்ட் வந்து வெறும் பிட்ச் தான், அவங்களோட சர்வீசஸ் பற்றி தான் பேசுகிறாங்கன்னா கைண்ட் ஆஃப் எஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் 50-50. நிறையா விஸ்டமும் இருந்துச்சு, பட் அதே நேரத்தில் நிறைய பிச்சும் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இது கைண்ட் ஆஃப் இன்னெவிட்டபிள்னு நினைக்கிறேன். எந்த ஈவெண்ட் போனாலுமே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது. பட் இந்த Q&A செஷன் வாஸ் ரியலி வொர்த் இட். அதில் வந்து நிறைய பேர் ரொம்ப பர்சனலான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா நீ அட்டன் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். பட் நெக்ஸ்ட் டைம் நீ பர்சனல் கன்சல்டேஷன் எடுப்பியா அப்படின்னா நாட் நவ், மேபி என்னோட கார்பஸ் வளர்ந்ததுக்கப்புறம் ஐ மைட் ட்ரை இட் அகைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் செக் அவுட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆல் த லிங்க்ஸ். பாய்.